அது சரி 72 வயசுல என்னென்ன ஒரு தைரியத்துல வந்தீங்க தனியா? அது கடவுள் தாங்க கடவுள் தான். ஜேர்மன்ல இருந்து ஒரு அங்குள்ளார் வந்திருக்கிறார். ஏற்கனவே வந்து எங்களோட வீடியோக்குள்ள வந்து பார்க்குறவர். இல்லை, இது இந்த காணி நான் பார்க்க வந்தேன். இந்த கடவுளை நான் தான் செய்து போட்டது, செய்து போட்டு அங்கே இந்த பிள்ளைங்க நான் எந்த கையால் கீறி. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? தானே காணியெல்லாம் பார்த்தாச்சு தானே? சந்தோஷமா? 72 வயசுல ஜேர்மன்ல இருந்து தனியே யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். வேறு சாப்பாடு சாப்பிடுவோம். 2 கிலோ பயத்தில் ஒப்பரையும் செய்யும். ஒப்பரேஷன் ஒரு வீடு கிடக்குது. அப்பந்த வீடு அப்பந்த வீடு பக்கத்துல. ஆட்டோட யூடியூப் சேனல் ஆட்டோட விருப்பமா பாக்குறீங்க? எந்த வரையாட்டு பொதுவாக எல்லாரையும் பார்ப்பேன் தான். அங்கே இருக்கிற படியால் எல்லாத்துக்கு வீட்டை கட்டி சும்மா விட்டுட்டு. இவர் ஜேர்மன்ல இருந்து வந்திருக்கார். அது தண்டை காணியை பாக்குறதுக்காண்டி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி. இன்றைய நாளில் ஒரு நபர் எங்களோட வந்து ஜாயின் ஆக போகிறார். குறிப்பாக நான் நேற்று அதில் வந்து பண்டாரநாயக்கா கொழும்பு விமான நிலையத்தில் வந்து அவர் வந்து நேற்றுக்கு வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்தோம். ஜேர்மன்ல இருந்து ஒரு அங்குள்ளார் வந்திருக்கிறார். ஏற்கனவே வந்து எங்களோட வீடியோக்குள்ள வந்து பார்க்குறவர். அப்போ எங்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு தம்பி என்ன வந்து ஊருக்கு வாரன் 1 மாதம் வந்து நிற்க போகிறேன், எனக்கு இடமெல்லாம் வந்து செட் பண்ணி தரணும், அதாவது ஒரு வீடு தங்குறதுக்கு ஒரு வீடு வந்து செட் பண்ணி தரணும். அதை விட தான் அந்த அவருடைய ஊருக்கெல்லாம் வந்து அவருடைய காணிகள் கோப்பாயில் வந்து அவருடைய காணி இருக்குது, அப்போ அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் நான் வந்து விமான நிலையத்துக்கு வந்து போன இதில் என்னால் வீடியோ வந்து பதிவு செய்ய முடியலை, வானம் ஓடுறதுனாலையும் மற்றது கொஞ்சம் உடம்பு நிலையும் வந்து ஓகே இல்லாமல் இருந்தது. அதனால் நான் வந்து விமான நிலையத்தில் வந்து வீடியோ பதிவு எதுவுமே வந்து எடுக்கலை. இன்றைக்கு வந்து அவளை வந்து இணுவிலுக்கு கூட்டிக்கணும் வந்து ஒரு ரூமோட தங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதிகாலையில் அவரையும் வந்து கூட்டி கொண்டு இப்போ பேங்குக்கு போகணும். இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக முதலாவது பேங்குக்கு போகிறோம், அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய காணி இருக்குது அங்கே கோப்பா இதுக்கிட்ட ராசபாதை கிட்ட காணி இருக்குதான். அப்போ அந்த காணியும் வந்து இப்போ அவையில் வந்து தோட்டம் செய்யறதுக்காக குத்தகை வந்து விட்டுருக்கணும். அப்போ இன்றைக்கு அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் காணி ஒரு இன்றைக்கு போடுற காணி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணியாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு 72 வயசில் ஜேர்மன்ல இருந்து தனியே யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். அதான் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். அவருடைய வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து கதைப்போம். இப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து கொக்குவில் பகுதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து பின்னுக்கு இருக்கிற பாருங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரூம் பிடிச்சிருந்தா? ரூம் எல்லாம் அந்த மாதிரி என்ன? ஓகே. இப்போ எங்கே போறீர்கள்? இப்போ தான் பேங்குக்கு போகிறோம். ஓகே. பேங்குக்கு போட்டு வந்து தோட்டத்துக்கு போகணும். அப்படியே எங்களோட கோப்பை அம்மங்கோடு இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்படியே சுற்றி பார்த்து அது பெரிய அந்த காப்பு வரலாற்று கொண்ட கோயில். அதெல்லாம் பார்த்து படம் எடுத்துக்கொண்டு. சொந்தக்கார விட்ட போகலையா? இப்போ சொந்தக்கார விட்ட கூட என்னோட போகும். இது கோப்பை கிருஷ்ணன் கோயில் இன்றைக்கு சப்பரம் திருவிழா நடக்குது. நாளைக்கு தேர். கிருஷ்ணன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லை? அப்போ அது நல்ல சிறப்பாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பேங்குக்கு போகணும் வேணும். சாப்பிடல சாப்பிடுவோம். என்ன சாப்பிட போறீங்க? என்ன விருப்பம் உங்களுக்கு சாப்பிட? எங்களுக்கு இடியப்பம். அது சரி 72 வயசுல என்னென்ன ஒரு தைரியத்தில் வந்தீங்க தனியா? அது கடவுள் தாங்க. கடவுள் தான். இல்லை, என்னென்ன உங்களோட வைஃப் விட்டவா முதல்? அவள் தெரியும், போய் வேறு தெரியும். பேர பிள்ளையில அப்பா என்ன தாத்தா ஏன் நீங்கள் தனியாக போகிறோன்னு கேட்கலையா? கேட்டவே நான் போய் வரேன். அவைக்கு வீட்டு நேரம் இருந்தானே நீங்கள் அதோடு நாங்கள் போவோம்ட்டு நான் போய் இந்த பிரச்சனை முடிச்சு போட்டு வந்து. இப்போ என்ன பிரச்சனை முக்கியமாக நீங்கள் வந்தீங்களே? காணி பிரச்சனை. இந்த காணி பிரச்சனை. காணியா? ரைட். இப்போ நீங்கள் அந்த பத்திரங்களை எடுக்கணுமா இல்லாட்டி ஏதாவது பேர் அதை மாற்றி எழுதணுமா இல்லாட்டி? இல்லை, போனோம் சித்திரை மாதம் வந்து அதை மாற்றி எழுதி போட்டோம். புத்தகம் கொடுத்துக்கிறா புதுசாக. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கா. நான் இந்த பிரச்சனையை மாற்றி அந்த மேரிய பக்கத்து வேலிக்காரன் அந்த காணி வேண்டே நான் தான் அடைச்சி கொடுத்தேன். அந்த வேலி இப்போ எனக்கு என்ன அடைக்க உங்களை அடைக்கட்டாம். அடைக்குது. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கறதுக்கான வந்துக்கிறீங்க முக்கியமா? ரைட். இப்போ கடைசியாக எப்போ வந்தீங்களா? 2022. 22? இப்போ 3 வருஷமா தானே? 3
3 வருஷமா அதோ 22 23 தான் 25 3 வருஷமா அது ரைட் போன முறை வரைக்கும் என்ன தனியாக தான் வந்தீங்களா இல்லாட்டி பைஃபோட வந்தேன் வைஃபோட எல்லாரும் வந்தேன் ரைட் அப்போ வந்து உடம்பு கொஞ்சம் இதாக இருந்து எனக்கு என்ன ஒரு கொஞ்ச காலம் அந்த பழைய இருந்திருப்பேன் நான் குடியேன் குடிச்சு மருந்தேன் குடிச்சிட்டேன் இப்போ யாழ்ப்பாணம் வந்தால் நீங்கள் என்ன முக்கியமாக அந்த பார்க்க விருப்பம் என்ன பார்க்க விருப்பம் முந்தைய காலத்தில் அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை நவீன முறைகள் அமைஞ்சொன்று இருக்கு பார்க்க ரெண்டு போயிடாது ரெண்டு விதையிடாது இப்போ நோங்களுக்கு வந்துட்டு பழைய நிலைமைக்கு ஆமாம் என்ன சாப்பாடு விருப்பம் இப்போ இங்கே வந்தால் என்ன முக்கியமாக சாப்பாடு விருப்பம் சாப்பாடு விருப்பம் எனக்கு அந்த ஒரு சோறு தான் சாப்பிட்றேன் அடுத்து வேறு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் இரண்டு பயத்தில் ஒப்பரையும் செய்யும் ரைட் அப்புறம் அந்த மருத்துவத்தை மாறி நாங்கள் சாப்பிட்டு வேண்டவுடனே அப்புறம் பிரச்சனையாக போகும் அந்த மெல்லிய சாப்பாடு இந்த புட்டுகள் சம்பல்கள் விட அப்போ இந்த வீடியோ எப்போ பார்க்க வலிக்கிட்டீங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்க நான் உலகம் போனது தானே மீலையில் படுத்துருக்கேன் வீட்டா நிற்கிறது அப்போ இதுதான் இதில் தான் தவறுக்காரன் ஆட்டோட யூடியூப் சேனல் ஆட்டோட விருப்பமாக பார்க்குறீங்க எந்த வரையாட்டு பொதுவாக எல்லாரையும் விரும்பி பார்ப்பேன் தான் உங்களையும் பார்ப்பேன் அவன் சரி யாராவது சொல்லுங்க பேர் உங்களையும் பார்ப்பேன் ஓகே மது விலாக்ஸ் உண்டு அடுத்தது மற்ற தவறண்ணா சங்கவி அவையின் உண்டு அடுத்தது மற்ற கயன் கயன் அப்படி எலெக்ஷன் பார்ப்பீங்களே பேனர்லாம் பார்க்குறீங்க இப்போ வேனில் எல்லாம் புத்திரீனம் இப்போ கொஞ்சம் பேன் பயணம் இந்த ஊரில் அப்போ ஒழிக்கிட்டாரு இப்போ கொஞ்ச நாள் இல்லை வேற யாரு ஞாபகம் இருக்கு வேற யாரு பார்க்குறேன் நீங்கள் அந்த பவனேசன் ரைட் பவனேசன் யாரோ சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா யாராவது போய் போகிற நேரம் தான் சந்திப்போம் காட்சி போட்டு எடுத்து கதைச்சி அந்த மெரிச்சல் சின்ன சரி தவறண்ணா அப்போ கடைக்கு போவோமா போடுறான் போவோமோ சரி ஐயா ஓகேயா அப்போ வேற என்ன நீங்கள்லாம் சொல்லணும் புது நம்ம என்ன மாதிரிண்டு நிலைக்கு வந்துட்டு நான் இன்னொரு 10 வருஷம் வந்துடும் இப்போ இருக்கிற ஆட்சி முறை எப்படி இருக்கு ஐயா ஆட்சி முறை பரவாயில்ல அது காலப்போக்கெல்லாம் தெரியும் என்ன உடனே எல்லாம் தெரியாதானே என்ன இப்போ தானே ஒரு வருஷம் போயிருக்கு தானே இப்போ அபிவிருத்திகள் நடக்குது சும்மா நோங்களாக போய் கொண்டு இருக்கு ஆனால் இப்போ மயிலடி துறமும் இருக்கு இல்லையா வந்து 78 அவன்ட்டு அமுதலிங்கம் கேட்க 78 அவனை தமிழ் விடுதலை கூட்டணி அதில் லட்சம் கிட்ட பண்ணி தான் அவர் தான் செய்தது முதல் சரி அப்படியே இப்போ 3ஆவது கட்டத்துக்கு போயிருக்கு 3ஆவது கட்டம் போயிருக்கோம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களானே ஏதாவது வந்து எல்லாம் செய்ய வரைக்கிட்டார் அப்போ இப்போ எங்கிட்ட அரிசிதான் இருக்கார் எங்களுக்கு கதைக்கிறார் நீங்கள் காய்ச்சினீங்களா அவட கதைக்கிறான் ரைட் எப்படி பரவாயில்ல கதைப்பார் ரைட் வாரன்னு சொன்னா நான் பேரன் கொண்டு சொன்னேன் நீங்கள் இங்கே வாரன்னு சொன்னீங்களா அவருக்கு இன்னும் நான் அதை அப்போ முதல் கதைக்காக சொன்னேன் ரைட் இப்போ வெள்ளாத்துல இது ஒபிஸ் திறந்தவர் மக்களை சந்திக்கிறதுக்காண்டி திறந்தது ஆள் இப்போ நிற்க மாட்டேன் கொழும்புலாம் நிற்பேன் நினைக்கிறேன் பாராளுமன்றம் தானே நேற்றைக்கு பாராளுமன்றம் தானே நேற்றைக்கு அமளி போச்சு நேற்று பாராளுமன்றம் அது ஒருவருக்கும் ஒரு டைம் இருக்குது தானே அந்த டைமுக்கு அங்கே கதைக்கலாம் சொல்லி வச்சு தான் ரைட் அப்படியே காய்ச்சி இங்கே டவுனுக்கு வந்தாச்சு சிக்னல் கலர் லைட்டுக்கு வந்தாச்சு இப்போ கொமர்ஷியல் பேங்குக்கு வந்து போய் நினைக்கிறேன் அங்கே வந்து காசு மாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பேங்க்கு போயிட்டு மிச்ச விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் சிக்னல் போயிட்டு டக்குன்னு போங்கடா இப்போ வந்துட்டு போங்க போகலாம் ரைட் வெள்ளக்கார முறையை பண்ணிக்கணும் பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கிங்கில் கீழே போகலாம் நினைக்கிறேன் இல்லையாண்டா இல்லை ஓகே பேங்குக்கு வந்தாச்சு பாருங்க உள்ளுக்கு பார்க்கிங் இருக்கு
இன்றைக்கு தான் உள்ளுக்கு போகிறேண்ணே பார்க்கிங் மற்றபடி வெளியில் 2 ATM காசு எடுத்துகிட்டு ஓடுறானே இன்றைக்கு தான் பார்க்கிங்குக்கு வாரோம். இது வர இப்போ நேரடியாக எல்லாம் மாற்றங்கள்லானே உலக நாடும் முன் நிற்குது. இதுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. ஒரு சேவைகள் இதில் வந்து எங்களுக்கு வந்து டோக்கன் தந்தீங்கன்னா இந்த டோக்கன் நம்பர் கூப்பிடுக்கா நாங்கள் வந்து போகணும். அங்கே இருக்கிறார் பேங்கெல்லாம் போயிட்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கி கொக்குவில்ல இருக்கிற சரவணன் சைவ உணவகம் இங்கே வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஐயா வந்து உள்ளுக்கா நிற்கிறார். நல்ல பிரியாணி மஞ்சள் சோறு கொஞ்சம் போடும். அங்களுக்கான வேணுமெண்டாக அளவாக போடுங்க போகிற கேட்கலாண்ணே பட் என்னென்ன வைக்கிறாங்க அதான் அந்த கோவம் கடலைக்கறி சம்பல் இந்த கிழங்கு எவ்வளோ அப்போ வாழையில் போட்டு சாப்பிட்டு என்ன வேணே கல்யாணம் சாமந்தி போனாங்க சாப்பிடுவோம். மாலை கல்யாணம் சாமந்தி போட்டு தான் சாப்பிடலாம். வீட்டு சாப்பிட்றதில்ல வாழையில் போட்டு இது எப்போ இருந்துட்டு ரைட் சரி சாப்பிடுங்க. கிட்ட எடுத்து விட்டுட்டு ரைட் கிட்ட வாங்க. ரைட் சாப்பிடுங்க. எப்படி அது பண்ண பிரியாணி பாயாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாயாசம் எப்படி இருக்காங்க அப்படியே சாப்பிடுங்க. இரவு சாப்பிடல காலமாக சாப்பிடல மத்தியானம் சாப்பிடுங்க. நல்லபடியாக சாப்பிட்டு இப்போ அங்கள்கிட்ட காணி பார்க்குறதுக்காக வந்து இப்போ ஒரு முறை தாண்டி வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ராசாபாத வீதி கிட்ட போகணும். போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறோன்னு தொடர்ந்து பாருங்கோ. அங்கே சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு பரவாயில்ல. ஓகே யாவே மதியம் சாப்பிடல கொஞ்சம் வெள்ளிக்கிழமை அப்போ மதியம் சாப்பிடுவீங்களாண்ணே? அப்படியா இரவுக்கு சாப்பிடலாம் என்ன? ரைட்டு. அங்கிட்ட கேட்க அங்கே சொன்னார் என்ன வீட்டை விரதம் இருப்பினமா இப்போ தானும் சாப்பிடக்கூடாது. நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடல. குளி கும்பிட்டு சாமியை கும்பிட்டு அப்புறம் நான் சாமி கும்பிட்ட அப்புறம் சாப்பிட்றது. வீட்டையும் பள்ளி வேண்டாம் விரதம் தான் நாங்கள் அங்கே விரதம் ஒரே விரதம் தான். சரியா ஓகே சாப்பிட்டு போவோம். காணிப்பா எத்தனை வரப்பு காணி கூட? 9 பிறப்பு. இப்போ என்ன குத்தையை விட்டுருக்கீங்க வாடகை? ரைட்டு சரியா. பாருங்கள் இப்போ வந்து போய்க்கொண்டு நிற்கிறோம். கிட்ட வந்துட்டேன். இப்போ கிருஷ்ணன் வர போகுது. கிருஷ்ணங்கோயில் பாருங்க இன்றைக்கு சப்பரம் இல்லையே வந்து இப்போ பூசைகள்லாம் வந்து நடக்குது. இன்றைக்கு வந்து சப்பரம் நாளைக்கு வந்து தீர். எங்களோட பக்கம் நல்லூர் பக்கம் கொஞ்சம் அழிஞ்சா வெள்ளப்பக்கம் திரும்பணும். பாருங்க மேலே லைட்டுகள் எல்லாம் கட்டி நிறைய லைட்டு கடிவாங்க. லைட்டுகள் எல்லாம் கட்டி நல்லா தமிழ்ருக்கு. இதான் மக்களே ராசபாத சந்தி முழுக்க இந்த பக்கங்கள்லாம் அதிகமாக தோட்டம் தான் நான் பார்க்கலாம். இந்த சாப்பாடு கடை ஒன்று கிருஷ்ணா ஹாவே. இங்கே ஐயா வாழைக்குளாடின்னு ஊர் வேறாங்க கொலனியும் பப்பா தோட்டம் எல்லாம் நிற்கிதுங்களே. இந்த பப்பா தோட்டம் தான் இங்கே நீங்கள் தான் நீங்கள் வந்தா பெரிய தோட்டம். அந்த அண்டியா இங்கே மரவள்ளி எல்லாம் வச்சுக்காங்க. ரைட். இவர் ஜெர்மன்ல இருந்து வந்துகிறார். இவர் ஜெர்மன்ல வந்துகிறார். உங்களோட தோட்டங்கள் ஒவ்வொரு வீடு கிடக்குது. அப்பன் வீடு பக்கத்துல. இவர் ஜெர்மன்ல இருந்து வந்துகிறார். அது தன் காணியை பாக்குறதுக்காண்டி. சரி நீங்களது
நானும் சரி 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 ஓகே ஓகே நன்றியம்மா சரி ஓகே 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 இங்கே பாருங்க அங்கே அப்படியே பப்பாதி தோட்டம் இருக்குது நீட்டுக்கு முளைக்கணுமாம்மா அட்ரஸ் சொன்னது இதான் தோட்டம் இதான் இதா கொஞ்சம் போகணும் நல்ல பெரிய ஆணி இல்லை என்ன இந்த காது இந்த கூடு விழுந்து போய் கிடக்குது இங்கே பாருங்க பெரிய தேக்கம் காடு மாதிரி கிடக்கு நிறைய மரங்கள் கிடக்கு தேக்க மரங்கள் முழுக்கஞ்சாலெல்லாம் தோட்டம் தான் ஏன்னா இல்லைண்ணே தோட்டம் தான் இந்த காணி இது இந்த மரவழி வச்சுக்காதா இறங்கி பாப்போம் என்ன இறங்கி பாப்போம் இதில் இறங்கி பார்ப்போம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா கதவோ பச்சை கதவு இந்த பச்சை கதவை வச்சு தான் நாங்கள் ரெண்டு ஆணியை கண்டுபிடிச்சவர் பாங்காலையெல்லாம் நிறைய இடங்கள்ல தேடி தேடி இப்படியே போவோம் மாதா குளிச்சு போட்டோம் செந்திந்த ஊர் இதான் இந்த காணி எங்க ரைட்டு எத்தனை பேர் சொன்னீங்க 9 இருப்போ இந்த வாரம் 9 இதெல்லாம் என்ன இதெல்லாம் முதல்ல இருந்து வரைக்கும் அப்படியே வேலியெல்லாம் இந்த நாளில் அடைச்சது அப்போ 12 வந்து அடைச்சது ரைட் ரைட் 12 20 அதுக்கு பயிர் ஒன்றும் இல்லை போல இதுல கொஞ்சம் மரவழி இருக்குது கிணறு அப்படி இடக்கு என்ன கிணறு 2 கிணறா இதுக்கு அவங்க காணி மட்டும்தான் இருக்கு வீடு ஒன்றும் இல்லை காணி காணியா ரைட் ரைட் இப்போ அங்கே நாளைக்கு போய் என்ன வச்சு கிடக்கு இது 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 இழுத்தா கிழங்கு வருமோ இது வந்தாலும் அவியாது அது அவியதானே இப்போ இதில் நீங்கள் என்ன கொடிகள் நடுறான் என்ன கொடிகள் விடுறதுக்காண்டி ரைட் வாங்க இப்போ கடைசியாக இப்போ வந்தீங்க 3 வருஷத்துக்கு முதல்ல காணிக்க 2021 வந்தேன் 21 அது அப்புறம் இப்போ தான் காணி பார்க்குறீங்க 21 வந்து தான் இந்த ரிப்பேர் ரிப்பேர் பார்த்து ரைட் 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 எல்லோடு சேர்ந்து அந்த காரணம் நான் பிறக்கிறதுல அதை ஒரு வித்து போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி அதில் தான் செய்த போகணும் தரத்தோட இந்தியாவில் இருக்குது ரைட் ரைட் அந்த இந்த துண்டு மட்டும் வித்தது என்ன ரைட் ரைட் சத்தப்பட்ட காணி ஓ கழிச்சது கிணறுலாம் நீங்கள் கட்டினதானா இது பெரம்பரை கிணறு பரம்பரை அப்போ இருந்து இருக்கு அந்த காலத்தில் போதே கிணறு சரி 25 28 ஆண்டு அளவு பரம்பரை தோட்டங்கள் ரைட் 28ஆம் ஆண்டு அப்போ இருந்து இருக்கு இந்த கிணறு ஆனால் கொஞ்சம் இப்போ எல்லாம் பூசியெல்லாம் நீட்டாக என்ன ஆழமான கிணறு என்ன சரியான ஆழம் தாளம் துலா அது இப்போ இல்லை அது இப்போ இல்லையே துலா அதெல்லாம் இருந்திருந்தா மணியா இருக்கு இது கனடாக்காரன் காணி கனடாக்காரன் வித்து போட்டேன் சரி இங்கே பாருங்க இங்கே பைத்த இருக்கேனே இங்கே பாருங்க பைத்த வச்சிருக்கு அதான் வேற என்ன அங்கால எல்லாம் இருக்கு என்ன அங்கால தக்காளி எல்லாம் வச்சுக்கணும் அது வேற என்ன ரைட் 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 வேணும் சொல்லி அப்போ வேண்டியிருந்தா இப்போ இதுவும் நீங்கள் வேண்டதானே தானே சொந்த காணி வேண்ட காணி ரைட் பாருங்க வந்த முதல் நாட்டே இதனுடைய அந்த சொந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இன்றைக்கி எல்லாம் அவட சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் என்ன தக்காளி என்ன நிறைய தக்காளி இருக்கு என்ன அங்கே தோட்டங்களை பாருங்க
அதில் முழுக்க முழுக்க தக்காளி எங்கே வரும்? ஓகே, காலை வந்து பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இடையே விடிய பேங்க்கு போயிருப்போம். அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு அவருடைய சொந்த காணி இதில் வந்து கோப்பாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 9 வருப்பு காணிக்கிட்ட தன்னுடைய காணியை சொந்த காணியை வந்த உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டிக்கொண்டு வந்து அந்த காணியை இப்போ ஆட்களுக்கு வந்து குத்தையை கொடுத்துருக்கார். அவங்களோட வந்து காட்சி பண்ணிக்கிறார். இன்றைக்கு வந்து இப்படியே நாங்களும் அவரோடையே சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் இங்கே வேறுங்க அப்படியே சுத்தவரை அவர் தான் வந்து 2021 வந்து வேலிகள் எல்லாம் வந்து அடைச்சி அப்படியே இந்த 2 ஆக்கோட காய்ச்சி நிற்கிறார். தானே காணியெல்லாம் பார்த்தாச்சு தானே? சந்தோஷமா? இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். எவ்வளோ வெளிநாடுக்கு போனாலும் அவங்களோட சொந்த நிலத்தை வந்து பார்க்குறதுக்காக பாருங்கள உரம் ட்ராவல் பண்ணி வந்து இடங்களையும் பார்த்து என்ன 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 சொல்ல போறீங்க? இது இந்த காணி நான் பார்க்க வந்து நான் இந்த கதவை நான் தான் செய்து போட்டது ஜெயிச்சு போடுவேன். அங்கே இந்த பிள்ளைங்க நான் எந்த கையால் கீறி நான் ஜெயிச்சது. இந்த கதவை போட்டது எத்தனை வருஷம் அது? 12 10 26 20 வருஷம். 20 வருஷம் ஆச்சு கதை போட்டு. அது அதே அது இப்போ நல்லா தான் கிடக்கு. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கீழே உக்குது. கொஞ்சம் பெயிண்டில் வேண்டிங்க வேண்டி ஒரு கொஞ்சம் அடிச்சு விட்டா சரி. சரி வாங்க வலிக்கிறோம். சரி நான் போட்டு வாங்க வருவான் எது போய் சரி போட்டு ஓகே அங்கே போட்டோம்ப்பா ஏன் போட்டோம். ஓகே அப்பா ரைட் ரைட்டு. ஓகே நாளைக்கு வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. அங்களோட சேர்ந்து சுற்றுறது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது. வெள்ளெடுத்துறையோ பொலிவண்டி நம்மளோட ஐசியில் வந்து கிடந்தது. பொலிவண்டி நீங்கள் அங்கே பிறந்தது கோப்பான வளர்ந்தது எல்லாம் ரைட். பொலிவண்டியில் வளர்ந்தது. ரைட் 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 ரைட். பொலிவண்டியில் நான் போயிருக்கேன். நான் போய் மார்க்கெட்டெல்லாம் எடுத்து போட்டேன். அந்த ஒழுங்கைக்கெல்லாம் நம்ம செய்கிறது. ஓகே காலை பிடிச்சி கொண்டு சொல்லிக்கிறேன். நாங்களை கூட்டிக்கொண்டு அப்படியே இனி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடங்கள் வந்து போகணும். அங்கே மார்க்கெட்டு இங்கே இடங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கார். அப்போ அப்படியே அவரை வந்து கூட்டிக்கொண்டு சுற்றுறதான் ஐடியா. நீ வேறு என்ன அவரை வந்து விமானத்துலேருந்து அழைச்சி கொண்டு வந்து நீ நாங்கள் கொண்டே வர்றது நாங்கள்லாம் நீ என்ன சொல்கிறது நீங்களும் வேறு வெளிநாடுகள்லேருந்து வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்களோட வந்து கண்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து காரும் இருக்குது, வாகனம் இருக்குது. உங்களை வந்து ஏற்றி இறக்கி உங்களுக்கு இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து சுற்றி காட்டுவோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே விருப்பமானாக்க கண்டெக்ட் பண்ணுங்கள். காலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் அங்கே எத்தனை வருஷத்துக்கு வரீங்க? இப்போ 2022 வந்து 23 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கீங்க. என்ன ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம். என்ன ரைட் ரைட் ரைட்டு. ஓகே அப்படி எவ்வளவுதான் நாங்கள் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா சொந்த நிலங்களுக்கு வந்து அவங்களுடைய காணியை அப்படியே பார்க்குறது வந்து மேல ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். தாங்கள் வாழ்ந்த இடம் அங்கே இந்த ஒழுங்கையெல்லாம் வந்து சரியாக ஞாபகம் வச்சுக்க. அப்போ நீங்கள் வீடு கட்டலாங்க? வீடு கட்ட தான் பிரச்சனை இருந்தது. இல்லை நாங்கள் அங்கே இருக்கிறோம். அங்கே இருக்கிறபடியால் எல்லாத்துக்கு வீட்டை கட்டி சும்மா விட்டுட்டு எழும்ப மாட்டேன். ரைட் ரைட் ரைட். அப்போ என்னன்னா இப்போ ஒரு பிளான் போட்டு என்னென்னா ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டி அந்த ஹோட்டல் அறையால் அரசாங்க யூனிவர்சிட்டியாவியோட நான் கதைக்கு அரசாங்க இதில் கொடுத்தா அது ஒழுங்காக நடக்கும். சரி 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 சரி. பள்ளி பக்கத்து வீட்டுக்காரரும் சரி விட மாட்டார். குப்பி அள்ளி போட மாட்டேன். அப்படி ஒரு பிளான் இருக்குது. நான் செய்கிறேன்.
வீட்டு பிளான்லாம் இங்கே கிடக்கு இதுக்கு கிடக்கு ரைட் காணிங்களா அடுத்த பிளான் இதே அந்த சுருவம் மட்டும் சொன்னது மாதா சுருவம் ரைட் ஓகே இது எப்படியா ரோட்டு தான் வருதுன்னு ரைட் ஓகே இதோட வந்து நாங்களே வந்து காலையை முடிச்சுக்கொள்கிறோம் என்னோட காலை வாயிலாக வந்து சந்திப்போம் என்ன ஓகே எது மரியாதை வீட்டு காணி எது மதியல் சாலை ஆ துயிலும் இல்லை துயிலும் இல்லை துயிலும் இல்லாம அது போடுது அது அங்கால துயிலும் இல்லை அங்கால துயிலும் இல்லாம தோட்டம் இருக்கு ஓ துயிலும் இல்லாம அந்த காலத்துல இல்லை அப்பா ரைட்